எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை தான் சந்திப்பதில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்ன பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசி தனுசு லக்னக்காரர்கள் வாழ்வில் சந்திக்கக்கூடிய பகை, பிரச்சனை, பாதகம் யாருனால வரும், எந்த செயல் மூலியமாக வரும் அப்படிங்கிறத பற்றி ஒரு பதிவாக பார்க்க போகிறோம். இந்த தனுசில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் ஒரு முக்கியத்துவம்னு ஒன்று கொடுக்குறாங்கன்னா அது கண்டிப்பாக தெய்வத்திற்காக தான் இருக்கும். அந்த அளவுக்கு தெய்வத்திற்கு மிகப்பெரிய ஒரு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனுசில் பிறந்தவர்கள். ஒவ்வொரு விஷயத்தின் போதும் தெய்வத்தின் உதவியோடும் தெய்வத்தினுடைய அந்த அனுமதி பெற்ற பிறகும் அந்த செயலை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள். தந்தையாருடைய ஆதரவு வாழ்க்கையில் அந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கும். தந்தையாருடைய ஆதரவு கொண்ட நபர்களாக இருப்பார்கள். தாராள மனப்பான்மை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அதன் காரணமாகவே பல பிரச்சனைகளை வாழ்க்கையில் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். நல்லா கஷ்டப்பட்டுட்டு இருக்காண்டா, 2 பிள்ளைகளை வச்சுக்கிட்டு 10 ரூபா சம்பாதிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காண்டா, ஏதோ அவனுக்கு கொடுத்து உதவி செய்யலாம் வாங்க அப்படிங்கிற அந்த தாராள மனப்பான்மை, அந்த குணத்தின் காரணமாக பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய நபர்கள். இரக்கத்தன்மையோடு செயல்படுவதன் காரணமாக வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். பொதுவாக இரக்கத்தன்மையோடு செயல்படக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். உண்மை நெறிவியோடு சில விஷயங்களை செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். தன்னுடைய மதத்தின் மீதான அதிகப்படியான பற்று கொண்ட நபர்களாக இருப்பார்கள். மதத்தின் மீதான அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள். அதாவது எந்த மதம் சார்ந்த நபர்களாக இருக்கார்களோ அந்த மதத்தின் மீது அதிகப்படியான நம்பிக்கை கொண்ட நபர்களாக இருப்பார்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்திர சம்பிரதாயங்கள் மீது நம்பிக்கை கொண்ட நபர்களாக சாஸ்திர சம்பிரதாயங்கள் அதன்படி நடக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். அது என்ன சொல்லியிருக்காங்க, அந்த வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்காங்க, அதன்படி ஒரு மனிதன் நடக்கணும், உண்மையா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, சத்தியமா இருக்கணும், இப்படிங்கிற அந்த சாஸ்திரத்தின்படி நடக்கக்கூடிய நபர்களாக இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். பொதுவாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் 6ஆம் இடம் 8ஆம் இடம் என்பது வாழ்க்கையில் சில பிரச்சனைகளையும் தடைகளையும் தரக்கூடியதாக வரும். அப்படி இந்த தனுசு ராசிக்கு 6ஆம் இடமாக வரக்கூடியது தான் ரிஷபம். இந்த ரிஷபத்தின் அதிபதியாக வரக்கூடிய ஒரு சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் சொல்லக்கூடிய கிரகமே பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். அப்ப இந்த தனுசில் பிறந்தவர்கள் எல்லாருமே பொருளாதார ரீதியாக வாழ்க்கையில் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, கடன் சார்ந்த விஷயங்கள்ல அடிக்கடி சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். கடன் வாங்கி கடன் கொடுத்து அதன் மூலியமாக வட்டி சம்பந்தமான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். பெண்கள் ரீதியான பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, குறிப்பாக ஆண்களாக இருந்தால் மனைவி வந்த பிறகு மனைவியினால் சில பிரச்சனைகளில் சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு, மனைவிக்காக சில பிரச்சனைகளை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய வாய்ப்பு, அதெல்லாம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு. மனைவிக்காக வரவுக்கு மேல் செலவு செய்து சில பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் மனைவி கூட்டு போய் ஒரு புடவை எடுத்துகிட்டு வரலாம் வாங்கன்னு போய் 2000 ரூபாய்க்கு புடவை எடுத்துகிட்டு வரலாம் போனால் அங்கே போனால் 4000 ரூபாய்க்கு புடவை செலவாகும். இதெல்லாம் இயல்பாக உதாரணத்துக்காக சொல்கிறேன். இந்த மாதிரி மனைவிக்காக சில வரவுக்கு மேல் செலவு செய்து அதில் சில பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். குடும்பத்தில் சில அடிக்கடி கருத்து மோதல்கள், கருத்து வேறுபாடுகள் சம்பந்தமான விஷயங்களில் மன உளைச்சல்களை சந்திக்கக்கூடிய நபர்களாக இந்த தனுசில் பிறந்தவர்கள் இருப்பார்கள். தனது பேச்சினால் பல இடங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு. நல்லது தாண்டா சொன்னேன், எனக்கேண்டா அது பிரச்சனையாக வருது அப்படின்னு கேட்குறாங்கல்ல, அந்த மாதிரி தன்னுடைய பேச்சினால சில பிரச்சனைகளை சிக்கிக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த 8வது ராசி அந்த வரக்கூடியது பார்த்தீங்கன்னா கடகம். இதன் அதிபதியாக சந்திர பகவான் வருகிறார். இந்த சந்திர பகவான் சொல்லக்கூடிய கிரகமே தாயாரை பற்றி சொல்லக்கூடிய கிரகம். இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு தாயாருடன் கருத்து மோதல்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு வந்துகிட்டே இருக்கும். கருத்து வேறுபாடு, அவங்க அம்மா ஒரு நல்லது சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது, இவங்க ஒரு நல்லது சொன்னா அவங்க அம்மாவுக்கு பிடிக்காது. இந்த மாதிரி தாயாருடன் கருத்து வேறுபாடு, நல்லதுதான் செய்யறேன் எங்க அம்மாவுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது இப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள். இந்த இடம் நிலம் வீடு சம்பந்தமான விஷயங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல சில தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். ஒரு வீடு எப்படியாவது வீட்டை கட்டி போய் உட்காந்துடணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையில இவர்களுக்கு வரக்கூடிய அது சார்ந்த விஷயங்கள்ல இவர்களுக்கு வரக்கூடிய தடையும் பிரச்சனையும் மாதிரி மற்ற யாருக்குமே வராது இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு மாதிரி. அதே மாதிரி இந்த வண்டி வாங்கணும் ரொம்ப ஆசைப்படுறேன்டா அப்படிங்கிற சொல்லக்கூடிய நபர்களாக இருந்தாலும் கூட அந்த வண்டி வாங்குவதில் அவ்வளோ பிரச்சனையை சந்தித்த நபர்களாக இருப்பார்கள். அதே மாதிரி அந்த வண்டி வாங்கி அந்த லோனை கட்டுறோம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த பிரச்சனை அவ்வளோ தடைகளையும் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனுசில் பிறந்தவர்கள். இதெல்லாம் இயல்பாக நடக்கும் வாழ்க்கையில். அதே மாதிரி இது அவர்கள் வாழ்க்கையில் சும்மா ஒரு நார்மலான விஷயத்துல இருந்தாங்க கூட 20% அவங்களுக்கு இந்த பிரச்சனையை கொடுத்துட்டு இருந்தா கூட இந்த திசா புத்தி காலங்கள் வரும்போது வாழ்க்கையில மிகப்பெரிய பாதிப்பை இது தரும். இதையெல்லாம் முன்னாடி நம்ம தெரிந்து கொள்ளும் பொழுது அதிலிருந்து விலகி நிற்பதற்கும் அதை விலக்கி வைப்பதற்கும் ஒரு
வாய்ப்பாக இருக்கும். அதனால தான் இந்த மாதிரியான பதிவுகள். அதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் லக்னத்திற்கும் இதையெல்லாம் இப்போ பிரச்சனையும் தடை பிரச்சனையும் பகையும் தரக்கூடிய விஷயம் சொல்லியாச்சு. இப்போ இதே மாதிரி ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் பாதகத்தை செய்யக்கூடிய பாவம்னு ஒரு பாவம் இருக்கு. அப்படி இந்த தனுசு ராசிக்கு பாதகத்தை செய்யக்கூடிய விஷயம், பாதகம்னா கிடைக்க விடாமல் செய்கிறது, லேட்டாக கிடைக்கிறதுல ஒரு தடை ஏற்படுறது, இதெல்லாம் ஒரு பாதகம்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி தனுசு ராசிக்கு பாதகமாக வரக்கூடிய சில பாவம் எதுன்னு கேட்டிங்கன்னா மிதுனம் தான் இவர்களுக்கு பாதகமாக வரக்கூடியது. 7ஆம் பாவம் இவர்களுக்கு பாதகமாக வரக்கூடியது. அந்த மிதுனத்தின் அதிபதியாகவே புதன் பகவான் வருகிறார். வாழ்க்கையில் நண்பர்கள் ரீதியாக, புதன் நாளே நண்பர்னு வச்சுக்கோங்களேன், நண்பர்கள் ரீதியாக சில பிரச்சனைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய நபர்கள் இந்த தனுசில் பிறந்தவர்கள். நண்பர் இப்போ ஒரு விஷயத்தை வாடா மாப்பிள்ள வந்து வாங்கிட்டு போட பணம் ஒரு பணம் ஒருத்தவங்கிட்ட உதவியாக கேட்டிருப்போம், வாடா மாப்பிள்ள வந்து வாங்கிட்டு போடாமா, நம்ம போகிற நேரத்தில் அவன் இருக்க மாட்டாங்க, கிளம்பி போயிருப்பான். ஆனால் அது அப்பயே சொல்ல வேண்டியதானா, நம்ம கொஞ்சம் லேட்டாக வந்துருப்போம்ல. இப்படிலாம் சொல்கிற மாதிரிலாம் நண்பர்கள் ரீதியாக கிடைக்கக்கூடிய ஆதாயம், நண்பர்கள் ரீதியாக கிடைக்கக்கூடிய எல்லா விதமான சலுகைகளும் வாழ்க்கையில் சில பாதகத்தை செய்யக்கூடியதாக, கடைசியில் சில பிரச்சனைகளை தரக்கூடியதாகவே அமையும். இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நண்பர்கள் ரீதி மட்டும் இல்லை, காதல் விவகாரங்களில் சில பிரச்சனைகள், அதன் மூலியமாக பாதகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம், தான் செய்யக்கூடிய காதல் விவகாரங்களில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக சில பாதகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் தனுசுல பிறந்தவர்களுக்கு இயல்பாக ஏற்படும். டக்குன்னு அடுத்த பாயிண்ட் போயிட்டேன். அடுத்து பாருங்களா, தன் வாழ்வில் தான் செய்யக்கூடிய முயற்சிகள்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த முயற்சிகள் பல நேரங்களில் தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, அதன் மூலியமாக பாதகங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம். இவ்வளவோ கஷ்டப்பட்டு ஒரு விஷயம் செய்கிறான்டா, எவ்வளவோ கஷ்டப்பட்டு செய்கிறேன், அந்த கஷ்டப்பட்டு முயற்சி செய்யக்கூடியதுக்கு அந்த முயற்சிக்கான பலன் ரொம்ப லேட்டாக கிடைக்கும், வாழ்க்கையில் கடைசியில் கிடைக்கும், அல்லது முயற்சிகளுக்கான பலன் கிடைக்காம போவதற்கான வாய்ப்புகள்லாம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு இயல்பாக நடக்கும். வாழ்வில் கிடைக்கக்கூடிய வெற்றி, இவர்கள் செய்த முயற்சிக்கு வாழ்வில் கிடைக்கக்கூடிய வெற்றி அப்படிங்கிறது எப்பயோ கிடைச்சிருக்கணும், இப்போ கிடைக்கிது. என் கூட சேர்ந்து தான் அவனும் கம்பெனி ஆரம்பித்தான், என் கூட சேர்ந்து தான் அவனும் இப்போ பிஸ்னஸ் ஆரம்பித்தான். கடைசியில் பார்த்தா அவன் 5 வருஷத்தில் கிடைக்கிற விஷயம் எனக்கு 20 வருஷம் கழிச்சு கிடைச்சிருக்கு. இப்படிங்கிற அந்த பாதகங்கிற விஷயமே வாழ்க்கையில் தள்ளி போடக்கூடிய விஷயம். வாழ்க்கையில் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வெற்றி, எப்பயோ கிடைக்க வேண்டிய வெற்றி இப்போ தாண்டா எனக்கு உழைப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் இந்த தனுசில் பிறந்தவர்கள். தாய்மாமன் ரீதியாக சில பிரச்சனைகளையும் பாதகங்களையும் அவர்கள் மூலியமாக கிடைக்க வேண்டிய விஷயம் கிடைக்காமல் போவதற்கான வாய்ப்புகளும் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும். சிறுதூர பயணங்களில் சில பாதகங்களை சந்திக்கக்கூடிய, பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் தனுசில் பிறந்தவர்கள். இப்போ எங்கேயோ ஒரு டூர் போயிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பி போனோம்னா, அங்கே போனோம்னா நம்ம சந்தோஷமாக இருக்கிறதுக்காக ஒரு இடத்துக்கு போவோம், அங்கே போகிறப்ப சில பிரச்சனை நடக்கும் பார்த்தீங்களா, போகிற வழியிலே வண்டி பஞ்சர் ஆயிரும். இந்த மாதிரி உதாரணத்துக்காக சொல்கிறேன், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பாதகமாக வரக்கூடிய வாய்ப்பு வந்து கிளம்புற சூழ்நிலையில் மனசுக்குள்ள ஒரு பிரச்சனை வந்து உட்காந்துக்கும். கிளம்பி அங்கே போய் அங்கே 2 பேர்த்து கூட பிரச்சனையாகும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இந்த தனுசில் பிறந்தவர்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமையும். இப்போ நான் சொல்லியிருக்க விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அதிபதியாக வரக்கூடியவர் குரு பகவான். இந்த குரு பகவானை இந்த 6ஆம் பாவம் 8ஆம் பாவம் பகையும் பிரச்சனை தரக்கூடிய பாவம், இதனோடு இணைத்து பாதகம் தரக்கூடிய பாவத்தோடு இணைத்து சில பலன்களாக நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது அவரவர் சுய ஜாதகத்தின் அடிப்படையில், அந்த திசாகாலத்தின் அடிப்படையில் பலன்கள் ரொம்ப துல்லியமாக சொல்ல முடியும். இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம், பர்டிகுலர் பிரச்சனைகள்லாம் இப்போ நான் 6ஆம் பாவத்துக்கு மட்டும் சொல்லியிருக்கேன். 6ஆம் பாவத்துக்கு ஒரு 4 பாயிண்ட் சொல்லியிருக்கேன்னா, அந்த திசை காலங்களில் அந்த 6ஆம் பாவம் முழுமையாக வேலை செய்யும். அதன் மூலியமாக பிரச்சனைகளை முழுமையாக சந்திக்கக்கூடிய நபர்களாக வருவார்கள். இப்போ இதையெல்லாம் வந்து அந்த ஜாதக ரீதியாக ரெடி பண்ணிக்கும் போகும்போது அதிலிருந்து சில விடுபடுவதற்கு, ஒரு பிரச்சனை வரப்போதும் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஓ ரைட்டு அப்படின்னு அதிலிருந்து ஒரு 25% நம்மளை காப்பாற்றிக்க முடியும்ல. அதற்காகத்தான் இந்த மாதிரியான பலன்கள்லாம். நான் சொல்லக்கூடிய விஷயமெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்கும். நன்றி.